அழகு என்றால் வெள்ளை சருமம்தான் என்ற எண்ணம் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்ததால் இதனை பயன்படுத்திக் கொண்ட பெரு நிறுவனங்கள் சருமத்தை வெள்ளையாக்கும் பல கிரீம்களுடன் இந்திய சந்தைகளுக்கு படையெடுத்தன. அதன் விளைவாக கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சருமத்தின் நிறத்தை மாற்றி வெள்ளையாக்கும் கிரீம்களின் விற்பனை அதிகரித்து வந்தது. ஆனால் தற்போது அழகின் மீதான மக்களின் பார்வை மாறியுள்ளதால் சந்தையிலும் அதனால் தாக்கம் ஏற்பட்டு உள்ளது. 2023ஆம் ஆண்டை பொறுத்தவரை நாட்டில் சரும பராமரிப்பு சந்தையின் மதிப்பு 15,800 கோடி ரூபாயாக உள்ளது. இதில் சருமத்தை வெள்ளையாக்கும் கிரீம்களின் விற்பனை 25% இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 5.4% அதிகம் என்றாலும் இந்த வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளை விட குறைவு என சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. இதற்கு ஜென் Z தலைமுறையினர் மத்தியில் ஏற்பட்டுள்ள மனநிலை மாற்றமே காரணம் என சந்தை வல்லுநர்கள் கூறுகின்றனர். சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தால் சரும பராமரிப்புக்கு இளம் தலைமுறையினர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் வெள்ளையான சருமத்தை விரும்புவதை தவிர்த்துவிட்டு ஆரோக்கியமான சருமத்தை பெறவே இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் சருமத்தை வெள்ளையாக்கும் கிரீம்களை பின்னுக்கு தள்ளி சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் மாய்ஸ்சரைஸ், ஃபேஸ் வாஷ் உள்ளிட்டவற்றின் விற்பனை அதிகமாகியுள்ளது. எல்லாமே they know and they realize that இந்த மாதிரி ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா நமக்கு என்ன ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின் தான் நம்ம என்ன பண்ணாலுமே இருக்க போகுது. ஸோ ரேதர் தென் ஃபேர்னஸ் க்ரீமில் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நம்மளுக்கு இருக்கிற ஸ்கின்னை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப குறியாக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப சரும பராமரிப்பு பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்களான இமாமி, கெவின் கேர், இமாலயா, ரெவ்லான், பயோடிக் உள்ளிட்டவை வெள்ளையாக்கும் கிரீம்களின் தயாரிப்பை குறைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சருமத்தை வெள்ளையாக்கும் கிரீம்களின் எண்ணிக்கையே